மரப்பொந்துகளிலும் கூட்டிலும் தங்கள் இரவு பொழுதை கழிப்பதற்கென்றே பல்வேறு பறவை இனங்கள் வானவெளியில் கூட்டம் கூட்டமாய் பறந்து வந்து காடுகளில் தஞ்சமடைய தொடங்கியிருந்தன. அவ்வப்போது அங்குமிங்கும் பாய்ந்து புதர்களுக்குள் இரை தேடும் சிறு விலங்குகளின் சரசரப்பும் ஆனந்தமாக பாய்ந்து செல்லும் பாலாற்றின் இசை மொழியும் ஒரு சேர அந்த பகுதியின் ஸ்வரலயமான இசைக்கு தாளம் சேர்ப்பது போல தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அந்த குதிரைகளின் குளம்பொலிகள் தவழ்ந்து வந்தன. புறவைகளில் ஒன்று கருமை, மற்றொன்று வெண்ணிறமாகவும் இருந்தது. வாளிப்பான உடற்கட்டுடன் இருந்த அவற்றின் முதுகுகளில் இளம் வாலிப சிங்கங்கள் இருவர் அமர்ந்து பவனி வந்தார் போல் பயணித்தனர். விரிந்து பறந்த மார்பில் தவழும் உத்தரியும் அவர்கள் அரசு பிரதானிகள் என்பதை வெளிக்காட்டின. அதிலும் வெண்புறவையில் பயணித்தவனின் முகக்களையும் கண் வீச்சும் பிறை நெற்றியில் தவழும் சுருள் கேசமும் அரும்பு மீசையும் அகன்ற மார்பும் அவனை அஞ்சா நெஞ்சன் என்றே பறை சாற்றின. நந்திபுரத்தின் நாயகன்